Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகுனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 18 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் காகமி வந்துட்டு ஜோன்ல என்டர் ஆயிருப்பான். இப்போ வந்துட்டு பால் காகமி கிட்ட தான் இருக்குது. அவன் தான் அவன 1-on-1 மார்க் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். இப்போ ரெண்டு பேருமே ஜோன்ல இருக்கறதால பக்காவா செம்ம ஸ்பீடா மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்பீடுக்குலாம் வேற யாராலையும் ரியாக்ட் கூட பண்ண முடியல. நேரா காகமி வந்துட்டு அப்படியே பாலை ஷூட் பண்ண வந்துறான். பட் அதையும் அவமினை தடுத்து விட்டுறான். அந்த பாலை சாக்கரை ஒரு பதத்தத்தோடயே பிடிச்சு அப்படியே மறுபடியும் அவமினை கிட்டே திரும்ப கொடுத்துறான். இப்போ அவமினை அந்த பக்கம் கொண்டு போறாங்க. அவன் உள்ள போய் ஷூட் பண்ண வரும்போது காகமி அதை ஷூட் பண்ண விட மாட்டேங்கிறான். வந்து அப்படியே தெரிச்சுக்கிட்டு வெளியே உட்கார்ந்து ரிப்போர்ட்டர் மேலே கொஞ்சம் விட்டுறதா அடிச்சிருக்கோம். ரெண்டு டீம் பிளேயர்ஸ் ரெண்டு பிளேயர்ஸ் இப்படி ஜோன்ல இருந்தா இந்த மாதிரி கொடூரமா தான் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு என்னடா வேற ஒரு டைமென்ஷன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் சாக்கோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப டாக்கோமே வந்துட்டு எதுக்கு இந்த ரெண்டு டீம் அவங்க ஏச நம்பியே இருக்காங்க, அவங்க பால வாங்கி பாஸ் பண்ணலாம்ல, மீதி 4 பேர் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். அது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் தான். இந்த மேட்சோட அவுட்கம் அது சேஞ்ச் பண்ணவே செய்யாது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா எந்த ஒரு டிஃபென்ஸாலையும் இவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. மிடோரிமா இப்போதைக்கு சேஃபஸ்டான பிளேவே வந்துட்டு இந்த ரெண்டு மான்ஸ்டரை தனியா விளையாட விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கீசேவோட கேப்டனும் சொல்றான். அப்பதான் மோமோயே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், அவமினே எப்பவுமே இப்படிதான். சின்ன வயசுல இருந்து அவன் ஸ்ட்ரீட் பால் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து அவனோட ஆப்பனன்ட் எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அப்பெல்லாம் அவனே அறியாம ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு விளையாடுவான். ஐ திங்க் அவமினே இப்பயும் அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. அதே மாதிரி அவமினே ரொம்ப ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கான். அண்ட் இவங்க ரெண்டு பேரோட கேம் பிளேவுமே ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த கேம் முடிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றா. அதே மாதிரி ஆடியன்ஸ்ல செம்ம சாக்கோட பாத்துட்டு இருக்காங்க அந்த மேட்சை. அப்ப காகமே வந்துட்டு டக்குன்னு அவமினே ஒரு செகண்ட் கிராஸ் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா ஓடி போய் ஷூட் பண்ணிடுறான். இப்போ சைரன் டீம் இன்னும் 3 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்காங்க. அடுத்து பால் வந்துட்டு அவமினே கிட்ட தான் இருக்குது. அவனை வந்துட்டு கிராஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறான் காகமி. யூமியோஷிக்கு ஒன்னும் புரியல. காகமியோட அவமினே தான் ஃபாஸ்ட், அப்புறம் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்ப தான் நினைக்கிறான் ஜோனோட டைம் லிமிட்டை பத்தி. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் ஜோனுக்குள்ள இருக்கவே முடியும், ரொம்ப நேரத்துக்கு விளையாட முடியாது. அப்படியே அப்படினாலுமே காகமியோட ஜோன் இன்னும் டைம் ரீச் பண்ணல, அப்புறம் அவமினே மட்டும் இவ்வளவு சீக்கிரமா ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப அவமினே வந்துட்டு பால் அப்படியே நின்ன இடத்துல இருந்தே டக்குன்னு தூக்கி போட வர்றான். இவனுமே ஜம்ப் பண்ணிடுறான். காகமி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், அவமினே நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான். நம்ம ரெண்டு பேரும் 1-on-1 லேண்ட் ஆஃப் பண்ணா கண்டிப்பா நான் உங்ககிட்ட தோத்து தான் போவேன். நானுமே என்னோட டைம் லிமிட்டை ரீச் பண்ண தான் செஞ்சிருக்கிறேன். ஆனாலுமே நான் இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட ஸ்ட்ரென்த். இவங்க எல்லாருமே தான். நான் ஒன்னும் ஜஸ்ட் ஒன் மேன் ஸ்ட்ரென்த் கிடையாது. இந்த வெற்றி எங்க எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவமினே கிட்ட இருந்து பாலை தட்டி விட்டுறான். தட்டி விட்ட மறு செகண்ட் அவமினே வந்துட்டு அப்படியே பொத்துன்னு கிரவுண்ட்ல கீழே விழுகிறான். அந்த பாலை இசுக்கு எடுத்து ஹியூகா கிட்ட கொடுக்க ஹியூகா இன்சைட்ல போய் ஒரு பாலை ஷூட் பண்ணிடுறான். இப்போ சைரன் 97 டோவோ 98 சொல்லிட்டு இருக்குது. கேம்ல இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. அந்நேரம் டோவோ டீமோட கோச் வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவமினே நீ ஓகே வர கையை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு கேட்கறான். என் கையை தொடாத, நான் ஜஸ்ட் தடி கொடுத்துட்டேன் அவ்வளவுதான், நீ என் வழியில வராத. என்னோட லைஃப்ல இதுதான் பெஸ்ட் பார்ட், நான் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு செம்ம ஹைப்படா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே நிக்கிறான். அப்ப டோவோ டீமோட கோச்சுமே வந்துட்டு சரி நான் தப்பா சொல்லிட்டேன், டைம் அவுட் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுறாரு. இப்போ பால் வந்துட்டு யூமியோஷி கிட்ட தான் இருக்குது. அவன் அப்படியே பால் ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே இப்பவுமே அவமினே தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவமினே கிட்ட பாஸ் பண்றான். அப்ப அவமினே வந்துட்டு அப்படியே லைனுக்கு வெளியே நோக்கியே வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவன் லைனுக்கு வெளியே வந்துட்டு அந்த பேஸ்கெட்டுக்கு பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுவான் தெரியுமா, அதே மாதிரி படுத்துக்கிட்டு பேஸ்கெட்டுக்கு வெளியே இருந்து ஷூட் பண்றான். நான் கண்டிப்பா இங்க தோக்கவே மாட்டேன், பேட்டில்ல தோத்தா அதுல என்ன ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான் ஷூட் பண்ணிட்டு. இன்னும் 15 செகண்ட் தான் இருக்குது. டோவோ டீம் 3 பாயிண்ட் லீடிங் போயிட்டாங்க. அப்ப பொறுத்தது போதும் பொங்கி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கீஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறான். டே சைரன் விட்டு கொடுத்துறாதீங்கடா, வின் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீசையோட கேப்டனுமே சேர்ந்து கத்துறான். அப்ப பால் வந்துட்டு இசுகி கிட்ட தான் இருக்குது. அவன் தூக்கி கியோஷி கிட்ட தரான். கியோஷி ஷூட் பண்ண வரான், பட் வாக்கமாட்ஸ் தடுத்து விட்டுறான். அதனால இவன் லாஸ்ட் மொமெண்ட்ல அப்படியே பால குரோகோ கிட்ட கொடுத்துறான். அப்ப குரோகோ வந்துட்டு பின்னாடி அப்படியே ஹியூகா கிட்ட தூக்கி கொடுக்குறான். ஹியூகா வந்துட்டு அந்நேரம் ஒரு பேரியர் ஜம்பரை போட வரான். அப்ப குரோகோ வந்துட்டு மிஸ்டைரக்ஷன் ஓவர்ஃப்ளோ அதோட சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறான். பட் இந்த வாட்டி குரோகோட மிஸ்டைரக்ஷன் ஓவர்ஃப்ளோ ஒர்க் அவுட் ஆகல. சாக்குரை வந்துட்டு ஹியூகா கிட்ட போயிடுறான். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகாது, குரோகோ அவனோட லிமிட் ரீச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா புரிஞ்சுக்கிறான். அந்நேரம் காகமி கத்திக்கிட்டே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹியூகா கிட்ட பால வாங்கிட்டு காகமி அப்படியே பேஸ்கெட்டை நோக்கி கொண்டு வந்து பேஸ்கெட் கிட்ட தூக்கி போட வர்றப்ப அவமினே வந்து கை வச்சு தடுக்கிறான். அப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இவனை ஸ்டாப் பண்ணிடுவேன், இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஒன்னும் புரியாம இருக்கிறான். அந்நேரம் குரோகோ வந்துட்டு காகமி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பதான் காகமி வந்துட்டு மிடோரிமா ஃபர்ஸ்ட் சீசன்ல சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயத்தை நினைச்சு பாக்குறான். நீ அவமினே கூட ஏர்ல வச்சு ஃபைட் பண்றப்பலாம் வின் பண்ணுவேன்றத குழி தோண்டி புதைச்சிரு. சோ ஏர்லயே நீ மூவ் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் உன்னால ஏதாவது பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காகமி பிராக்டிக்ஸே பண்ணிருப்பான். அப்போ காகமி வந்துட்டு ஏர்ல இருக்கும்போது யோசிச்சு அந்த பால டக்குன்னு கியோஷி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அப்ப கியோஷி ஜம்ப் பண்ணும்போதே இல்ல உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்ஸ் முதல்ல ஜம்ப் பண்ணிடுறான். நேரா கியோஷி அவனை ஃபேக் காட்டிட்டு அப்புறம் லேட்டா ஜம்ப் பண்றான். கியோஷி லேட்டா ஜம்ப் பண்ணதுனால வாக்கமாட்ஸ் வந்து அப்படியே கியோஷி மேலேயே லைட்டா வந்து மோதவும் செஞ்சிடறான். இருந்தாலும் கியோஷி அந்த பால பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். கியோஷி மேல வாக்கமாட்ஸ் வந்து மோதினதுனால ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கிடைக்குது. கோச்சுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கியோஷி நீ எப்பவும் போல ரொம்பவே அமேசிங் தான், ஆனா எனக்கு இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது காகமி பண்ணினதுதான். அவன் அவமினே டிஃபீட் பண்ணணும் ஏர்ல இருந்து யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பிராக்டிக்ஸே பண்ணிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நாள் அவனோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு. சோ இன்னைக்கு அவன் கையில லெஃப்ட் ஹேண்ட்ல பால் இருக்கும்போது ஏர்ல வச்சு திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுத்துருக்கான். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ சைரன் டீம் வந்துட்டு இன்னும் 1 பாயிண்ட் பின்தங்கி இருக்காங்க. கேம்ல இன்னும் 5 செகண்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரீ த்ரோ வேற இருக்குது. அப்ப யூமியோஷியுமே வந்துட்டு சொல்றான் அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, கண்டிப்பா இந்த பால ஷூட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஷூட் பண்ணா இப்ப பாயிண்ட் 100 சொல்லிட்டு டை ஆயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் தான் போகும். எக்ஸ்ட்ரா டைம் விளையாடுறதுக்கு அவங்க யார்கிட்டயும் இப்ப எனர்ஜி கிடையாது. அதனால அவங்களோட பிளான் ஷூட் பண்ணாம தான் இருப்பாங்க. சோ ரீபவுண்ட் ஆடுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு யூமியோஷி சொல்றான். அதே தான் ஹியூகாமே சொல்றான், பால ரீபவுண்ட் ஆடி நம்ம ஸ்கோர் பண்ணணும், அதான் நமக்கு இருக்கிற இப்போ ஒரே வழி. நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் போச்சு அப்படின்னா நமக்கு எனர்ஜி கிடையாது. அவங்க டீம்ட்ட எல்லாத்தையும் ஸ்டாமினா இன்னுமே இருக்குது. அண்ட் ஸ்பேருக்கு நிறைய சப்ஸ்டிட் பிளேயர்ஸ் இருக்காங்க, நமக்கு அப்படியும் கிடையாது.
சோ இந்த கேம் இங்கே தான் நம்ம முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் சொல்றான். சோ இப்போ இந்த லாஸ்ட் பிளேவே வந்துட்டு ரீபவுண்டுக்கான பேட்டிலா தான் இருக்க போகுது. இப்போ அப்படியே கியோஷி வந்து ரெஃப்ரி கிட்ட பால் வாங்கிட்டு அவன் ஃப்ரீ த்ரோ பண்ண வரான். எல்லாரும் என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நேர கியோஷி ஷூட் பண்றா. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேஸ்கெட்டை விட்டு வெளியே வருது. ஸ்டில் அந்த பால வாக்கமாட்சுக்கு முன்னாடி எப்படியோ காகமி பிடிச்சிடுறான். பிடிச்சு அப்படியே அமைக்கி மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைக்கிறான். பட் அந்த டைம்ல ஆவுமினே வந்துட்டு கையை வச்சு அவனை தடுத்து விட்டு பால் ஆப்போசிட் சைடு தள்ளி விட்டுறான். அந்த பால் அப்படியே எடுக்கிறதுக்கு பின்னாடி சைடு எல்லாரும் ஓடி போறாங்க. கண்டிப்பா அவங்களால எடுக்க முடியாது, டைம் அதுக்குள்ள முடிஞ்சிடும், நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராய் ஃபிக்ஸ் ஆயிட்டான். இமேஷி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்தா டக்குன்னு அவனுக்கு ஒரு சாக்கு. என்னடான்னு பார்த்தா குரோகோ அவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் எப்ப என்னோட ஃபாஸ்டா ஓடி வந்தான்? இவன் என்னோட ஃபாஸ்ட்லாம் கிடையாது. காகமி கையில பால் இருக்கும்போதே இவன் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இவன் என்ன ஆவுமினே அந்த அளவுக்கு நம்புறான், ஆவுமினே கரெக்டா தடுத்துருவான்னு சொல்லிட்டு. அப்படின்னா இப்ப அவன் காகமி மேல நம்பிக்கை வைக்காம ஆவுமினே மேல நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இமேஷி நினைக்கிறான். அந்நேரம் குரோகோ வந்துட்டு இல்ல, நான் ரெண்டு பேரையுமே நம்புறேன், ஆனா நீ என்கிட்ட கேட்ட அப்படின்னா ஃபைனல் ஷாட்டை மேக் பண்ண போறது காகமி தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ அவனோட இக்னைட் பாஸை போட்டு அங்கிட்டு கொடுத்துறான். அந்த பால் வந்துட்டு காகமி ஆவுமினேக்கு நேரா தான் வந்துகிட்டு இருக்குது. ரெண்டு பேருமே ஜம்ப் பண்றாங்க. காகமி வந்துட்டு அந்த பால லெஃப்ட் ஹேண்ட்ல கேட்ச் பண்ணிடுறான். எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு முடிச்சுடுறா காகமி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆவுமினேக்கு வந்துட்டு அப்பதான் குரோகோவோட பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. குரோகோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பா உன்னோட பெஸ்டான பிளேயரை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் நினைச்சு பாக்குறான். அப்படியே காகமி வந்துட்டு ஆவுமினேவோட தலைக்கு மேல வச்சு பேஸ்கெட்குள்ள பால டங்க் பண்ணி இந்த மேட்சை முடிக்கிறான். ஒட்டுமொத்த ஸ்டேடியம் ஒரு செகண்ட் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க. சேரின் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அந்நேரம் ஆவுமினே மட்டும் வந்துட்டு அவனால இன்னும் அதை ஏத்துக்க முடியல, நான் தோத்துட்டேனா, ஓகே இருந்தாலும் இப்ப இது அபிஷியல் ஆயிருச்சு, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறான் ஆவுமினே. அப்ப அப்படியே குரோகோ வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி வந்துடும். அந்நேரம் காகமி அவனை பிடிச்சு நிப்பாட்டுறான். அப்ப ஆவுமினே இவங்க ரெண்டு பேருக்கு அகைன்ஸ்ட் வந்து ரெண்டு கிட்ட நீங்க வின் பண்ணிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற மாதிரி பேசுறான். அதுக்கு காகமியுமே வந்துட்டு எதுக்குற இப்ப மூஞ்சி இப்படி வச்சிருக்கிற, இது என்ன கம்ப்ளீட்டாவா முடிஞ்சு போச்சு, இது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, அடுத்த எப்போது விளையாடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆவுமினே வந்துட்டு அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். நேரம் குரோகோ வந்துட்டு ஆவுமினே கூப்பிடுறான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் தோத்தப்ப ஆவுமினே ஒன்னு சொல்லிருப்பான் தெரியுமா, குரோகோ உன்னோட பாஸ்கெட் பால் ஸ்டைல் எப்பவுமே வின் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப ஆவுமினே வந்துட்டு நீ வின் பண்ணிட்ட டெட்ஸ் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்ப குரோகோ வந்துட்டு நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தூக்கி நீட்டுறான். நான் லாஸ்ட் டைம் ஃபிஸ்ட் பம்ப் பண்ண வந்தப்ப நீ பண்ணாம போயிட்டு அதனால இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். டேய் இன்னும் அதையெல்லாம் மாட்டா நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே கேட்கறான். குரோகோமே வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். சரி ஒன் மோர் டைம், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. ஆவுமினே ஃபிஸ்ட் பம்ப் பண்ணும்போது நான் நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றான். இப்ப அப்படியே டோவா டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. அந்நேரம் இமேஷ் வந்துட்டு தேர்ட் இயர் பசங்க எல்லாரும் இப்ப ரிட்டையர்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நாங்க போறதுக்கு முன்னாடி நீங்க கேப்டனா வாக்கமாட்சோ வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்றான். எது நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் உன்னால முடியாதா, நீ பெர்ஃபெக்ட்டா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இமேஷ் சொல்றான். இல்ல நான் அதை சொல்ல வரல, நீங்க எதுக்கு இப்ப டக்குன்னு இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சி கேட்கறான். இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கேம்லயே தோத்துருக்கோம், உனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சனா வீட்டுக்கு போய் நீ இப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இமேஷ் சொல்றான். அப்ப சாக்குரை வந்துட்டு தேர்ட் இயர் பசங்க எல்லாரோட கண்ணையுமே பாக்குறான். அவங்க கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் ரொம்ப கண் கலங்கி அழுகிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது என்னவோ நேச்சுரல் தான், அவங்களோட லாஸ்ட் இயர் இது அண்ட் லாஸ்ட் டோர்னமெண்ட் வேற இது, சோ அவங்க எதுவும் ஃபீல் பண்ணாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். நேரம் வாக்கமாட்சி வந்துட்டு அதெல்லாம் சரி, என்னால எப்படி ஆவுமினே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். உனக்கு உண்மையிலே ஆவுமினே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இமேஷ் கேட்கறான். ஆமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சி சொல்றான். சரி அப்படின்னா நம்ம டீமுக்கு ஏஸ் அப்படின்ற இடத்துல வேற யாரை வச்சு நீ பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது வந்துட்டு ஆவுமினே தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சி சொல்றான். இது உனக்கு ஞாபகம் இருக்கிறவரை ஒன்னும் பிரச்சனையே இல்ல, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இமேஷ் சொல்லிடுறான். சரி இப்ப அந்த ஆவுமினே பையில எங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சி கேட்கறான். அந்நேரம் சாக்குரை வந்துட்டு அவன் எங்கேயோ காணாம போயிட்டான், நம்ம மோமோய் தான் தேடி போயிருக்கா அப்படின்னு சொல்றான். இப்பவே வாக்கமாட்சிக்கு செம்ம கடுப்பாயிருது. வெளியே ஆவுமினே வந்துட்டு தனியா ஸ்டேடியத்துக்குள்ளே படுத்து கிடக்குறான். அப்ப மோமோயுமே அங்க வந்துடுறான். ஏன்டா டீமோட இருக்கிறப்ப இந்த மாதிரி காணாம போகாதுன்னு எத்தனை வட்டம் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வா அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்ப ஆவுமினே வந்துட்டு மோமோய் நாளைக்கு நீ ஃப்ரீயா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எதுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இவளை கேட்கறா. நாளைக்கு நான் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது, என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஷாப்பிங் நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவளை கேட்கறா. எனக்கு ஒரு புது பாஸ்கெட் பால் ஷூ தேவை பிராக்டிஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமினே சொல்றான். இதை கிட்டக்கு அப்புறம் மோமோய்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே சேரின் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. நேரம் கோவனே வந்துட்டு கோச் கிட்ட இப்ப எல்லாம் கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது, ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கோச் சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம லேண்ட பசங்க எல்லாரும் அப்படியே மட்டையாய் கிடக்குறாங்க, இன்னைக்கு எல்லாருமே நல்லா லேண்டிங் கேடா பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இப்பதான் வின்டர் கப்போட ஃபர்ஸ்ட் மேட்சே முடிஞ்சிருக்குது. இன்னும் போக போக வர மேட்சஸ்லாம் இனிமே வேற லெவல்ல போக போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.